இன்றைய தினம் பிரதானமாக நாங்கள் செய்தியாளர் மாநாட்டை நடத்துவதன் நோக்கம் என்னவெனில், தற்பொழுது ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் 2வது நாளாகவும் வைத்தியர்களுடைய தொழிற்சங்க போராட்டமானது இடம்பெற்று வருகின்றது. இந்த தொழிற்சங்க போராட்டமானது கடந்த 2 கிழமைக்கு முற்பதாக ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையின் பணிப்பாளருடைய அசௌகரியமான தன்னிச்சையான முடிவுகளுக்கு எதிராக ரத்தினபுரி போதனா வைத்தியசாலைகள் பணிபுரிகின்ற விசேட வைத்திய நிபுணர்கள், வைத்தியர்கள் உட்பட பாரிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருந்தார்கள். அத்தோடு வைத்தியர்களுக்கு எதிராக பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் மேற்கொண்டிருந்தன. இதன் காரணத்தினால் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் சுகாதார அமைச்சில் இருக்கின்ற உயர் அதிகாரிகளுடன் தொடர்ச்சியான கலந்துரையாடலின் பிற்பாடு சுகாதார அமைச்சானது இந்த விடயம் சம்பந்தமாக கருத்தில் கொண்டு உரிய நடவடிக்கையை எடுக்க தவறியிருக்கின்றது. இதன் காரணமாக கடந்த கிழமைகளில் நடாத்தப்படவிருந்த தொழிற்சங்க போராட்டமானது சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தினுடைய உறுதிமொழியின் பிற்பாடு இந்த ரத்தினபுரி வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற பணிப்பாளர் சம்பந்தமாக உடனடி ஒழுக்க விசாரணையை மேற்கொள்வதாக உறுதிமொழியின் பிற்பாடு எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை பிற்போட்டிருந்தோம். ஆனால் தொடர்ச்சியாக சுகாதார அமைச்சானது இந்த விடயம் சம்பந்தமாக உரிய நடவடிக்கையை எடுக்காமல் தாமதித்து வருவதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. சுகாதார அமைச்சு என்ற ரீதியில், சுகாதார அமைச்சில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள் என்ற ரீதியில் நாட்டிலே மக்களுக்கு தொடர்ச்சியான வினத்திறனான தரமான சுகாதார சேவையை வழங்குவதே அவர்களுடைய கடமையாக இருக்கின்றது. நிலைமை இவ்வாறு இருக்கும் பொழுது இந்த சுகாதார அமைச்சில் இருக்கின்ற உயர் அதிகாரிகள், சுகாதார செயலாளர், சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உட்பட உயர் அதிகாரிகள் இந்த விடயம் சம்பந்தமாக உரிய நடவடிக்கையை எடுக்க தவறியதன் விளைவாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் ரத்தினபுரி வைத்தியசாலையின் போதனா வைத்தியசாலையினுடைய கிளை என்ற ரீதியில் தங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை நடாத்தி வருகின்றனர். நேற்றைய தினம் காலை 8 மணியிலிருந்து 24 மணித்தியாலத்துக்கு ஆரம்பிக்கப்பட்ட இந்த தொழிற்சங்க போராட்டமானது உறுதிமொழிகளற்ற ரீதியில், சாதாரணமான முடிவுகள் அற்ற ரீதியில் 2வது நாளாகவும் நாங்கள் இந்த தொழிற்சங்க போராட்டத்தை தொடர வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றோம். இதிலே பிரதானமாக எங்களுடைய நோக்கமாக இருப்பது என்னவெனில், வைத்தியசாலை அதாவது ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையில் பணிபுரிகின்ற பணிப்பாளர் அவர்கள் தன்னிச்சையாக நடவடிக்கைகளை மேற்கொள்கின்றார். வைத்தியர்களுக்கு எதிராக திட்டமிட்ட ரீதியில் பிரச்சனைகளை உருவாக்குகின்றார். இவரை இந்த வைத்தியசாலையில் இருந்து தற்காலிகமாக நீக்கி உரிய விசாரணைகளை உடனடியாக ஆரம்பிக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக இருந்தது. ஏனென்று சொன்னால், வைத்தியசாலையினுடைய பணிப்பாளர் அந்த வைத்தியசாலையிலே பணிபுரிகின்ற பொழுது அவருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கையோ அல்லது விசாரணையோ ஆரம்பிப்பதற்கு பல்வேறுபட்ட முட்டுக்கட்டைகள் காணப்படுகின்றன. அவர் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி தற்பொழுதும் கூட பல்வேறுபட்ட நாசகரமான வேலைகளை செய்து வருவதாக எங்களுடைய கிளை சங்கத்தினர் தெரிவிக்கின்றனர். ஆகவே வைத்தியசாலை பணிப்பாளரை அந்த கதிரையிலே வைத்துக்கொண்டு அவருக்கு எதிராக ஒழுக்காட்டு நடவடிக்கையை அல்லது விசாரணைகளை ஆரம்பிப்பதென்றது ஒரு சாதகமற்ற விடயமாகவே அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் பார்க்கின்றது. ஆகவே எங்களுடைய கோரிக்கையாக இருப்பது, தன்னிச்சையாக அசௌகரியமான ரீதியில் செயற்படுகின்ற வைத்தியசாலை பணிப்பாளரை உடனடியாக நீக்கி அவருக்கு எதிராக பாரபட்சமற்ற உடனடியான விசாரணையை ஆரம்பிக்க வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையாக இருக்கின்றது. ஆகவே 2வது நாளாகவும் ரத்தினபுரி போதனா வைத்தியசாலையிலே சிகிச்சை பெறுகின்ற நோயாளர்கள் பாரிய சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே இந்த விடயமானது குறிப்பாக அவசர சேவைகள் யாவும் சரியான நேரத்தில் இடம்பெற்ற பொழுதும் பல்வேறுபட்ட சேவைகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு இந்த பணிப்பாளர் சம்பந்தமான விடயத்திலே சுகாதார அமைச்சு சரியான தீர்வை உடனடியாக பணிப்பாளரை நீக்கி அவருக்கு எதிரான பாரபட்சமற்ற உடனடியான விசாரணையை ஆரம்பிக்காவிட்டால் அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் என்ற ரீதியில் நாங்கள் எங்களுடைய தொழிற்சங்க போராட்டத்தை மேலும் தீவிரப்படுத்த வேண்டி வரும் என்பதை உரிய பொறுப்பாளர்களுக்கு, உரிய அதிகாரிகளுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். இவ்வாறு அவர்கள் இந்த பிரச்சனையை
தீர்ப்பதற்கு எந்தவிதமான சாதகமான முடிவுகளை எடுக்க தவறின் எங்களுடைய போராட்டத்தை ரத்னபுரி மாவட்டத்துக்கோ சில வேளைகளில் சப்ரமுக மாகாணத்துக்கு நாங்கள் விஸ்தரிக்க வேண்டி வரலாம் என்பதை உரிய அதிகாரிகளுக்கு கூறிக்கொள்ள இருக்கின்றோம். அத்தோடு நாங்கள் எடுக்கின்ற தொழிற்சங்க நடவடிக்கையின் காரணமாக ஏற்படுகின்ற பாதிப்புகளுக்கு சுகாதார அமைச்சர் இருக்கின்ற உயரதிகாரிகளிடமே பொறுப்பு கூற வேண்டும் என்பதையும் நாங்கள் நாட்டு மக்களுக்கு கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம்.